இன்னைக்கு ஃப்ரிட்ஜை திறந்தா என் கையில் இந்த மஷ்ரூம் கிடச்சிது. சரி, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆச்சு. வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போது அதில் நான் ஒரு 3 கப் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் அதை அரை மணி நேரமாக தண்ணி விட்டு நான் கொஞ்சம் சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 3 தக்காளி, அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் 1.5 பல் பூண்டு, ஒரு கைவிரல் இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், அப்புறம் நான் இன்னைக்கு பண்ணுறதுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சோண்டு பட்டாணி இல்லாதனால நான் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து நான் எனக்கு தேவையான ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் அரைச்சி நான் அதில் வெங்காயம், 2 அன்னாச்சி பூ, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, புதினா நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் அதையும் நான் வதக்கிக்கிறேன் ஒன்று சேர. அடுத்து பட்டர் பீன்ஸையும் போட்டு அதையும் நான் ஒன்று சேர வதக்கிக்கிறேன். அப்புறம் அரை மணி நேரமாக நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா ஸ்ட்ரெயினரில் இருத்துட்டு அந்த அரிசியை நான் உள்ளே போட்டுட்டேன். ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ நான் வரைக்கும் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆவி போனதுக்கப்புறம் நம்ம விசில் வைக்கணும். விசில் வச்சு ஒரு விசில் தான் வைக்கணும். ஒரு கப் தேங்காய் பால். அழகான பிரியாணி ரெடி ஆயாச்சு. நல்லா இருக்கா? ஓகே.